வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கண்டினியூவேஷன் யூனிட் 1 உடைய பார்ட் 2. நான் ஆல்ரெடி யூனிட் 1ல பார்ட் 1 போட்டிருக்கேன். நீட் சிலபஸில் 11th பயாலஜியில் யூனிட் 1ல பார்ட் 2 டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் என்னென்ன சிலபஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்டம்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அதோடைய ஃபியூச்சர்ஸ் கிளாசிஃபிகேஷன், அதாவது மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, அனிமல் பிளான்ட் வந்து செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். ஃபங்கைக்கு அப்புறம் வைரஸ், வைராய்ட்ஸ், லிச்சன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற டேர்ம்ஸ்க்கு நம்ம வந்தோம்னா ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அரிஸ்டாட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இயர்லியஸ்ட். ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து அட்டெம்ப்ட் மேக் பண்ணார் ஃபார் மோர் சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனுக்கு. ஓகேவா? இவர் யூஸ் பண்ண மெத்தட் பார்த்தீங்கன்னா morphological characters to classify plants into trees ஆவும் shrubs ஆவும் herbs ஆவும் பண்ணார். மரமா செடியா கொடியா இதை வந்து கிளாசிஃபை பண்ணுறதுக்கு அவர் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணார். தென் அதே அரிஸ்டாட்டல் அனிமல்ஸையும் வந்து ரெண்டு குரூப்பாக பிரித்தார். ரெட் பிளட் இருக்கிற ஒரு அனிமல் குரூப், ஒயிட் வித்தவுட் ரெட் பிளட். பூச்சிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளட் இருக்கும், ரெட் பிளட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரெட் பிளட் இருக்கிறதாவும் வித்தவுட் ரெட் பிளட்னும் அரிஸ்டாட்டில் பிரித்தார். பட் அரிஸ்டாட்டலுடைய கிளாசிஃபிகேஷன் அதோட போகுது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லினேயஸ் என்னன்னு பண்ணாருன்னா டூ கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் கொண்டு வந்தார். பிளான்ட் அனிமல்ஸ், அதாவது பிளான்டே அனிமேலியா அப்படின்னு கொண்டு வந்தார். இந்த சிஸ்டம், லினேயஸ் உடைய சிஸ்டம் டிட் நாட் டிஸ்டிங்யூஷ் யூகேரியாட்ஸ், ப்ரோகேரியாட்ஸ், யூனிசெல்லுலார், மல்டிசெல்லுலார், ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் நான் ஃபோட்டோசிந்தட்டிக். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக லினேயஸால் பிரிக்க முடியல. ஜஸ்ட் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னு பிரிச்சுட்டார். ஓகே, அடுத்துதான் இந்த கிளாசிஃபிகேஷனில் 5 கிங்டம் அப்படின்னு பிரித்தது கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்.ஹெச். விட்டேக்கர் இன் 1969. அந்த என்னென்ன 5 கிங்டம்ஸ்? மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஓகே, பிளான்டே அனிமேலியா தான் லீஸ்ட் ஹையஸ்ட் ஆர்டரில் இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா, MPF-PA அப்படின்னு பிரிச்சார். அப்போ விட்டேக்கர் யூஸ் பண்ண மெயின் கிரைட்டீரியா என்ன இந்த கிளாசிஃபிகேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஃபைலோஜெனட்டிக்னா என்னங்கிறது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு மீனிங் வரும். ஓகே, ரைட். இப்போ இந்த 5 கிங்டம் இல்லாமல் மொனேராவே பார்த்தீங்கன்னா 2 டொமைனாக பிரித்தாங்க. அண்ட் ரிமைனிங் ஆல் ஆர் யூகேரியாட்ஸ். இது வந்து 3 டொமைன் சிஸ்டம்னு இன்னொரு பேர். ஓகேவா? ஆக்சுவலாக 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான், 5 டொமைன் தான். பட் 3 டொமைன் சிஸ்டம்னு எதை சொன்னாங்கன்னா மொனேராவை 2ஆக பிரிச்சுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும், அந்த புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலே, இது எல்லாத்தையும் யூகேரியாட்ஸ்னு சேர்க்கும்போது 3 டொமைன் சிஸ்டம் அப்படின்னும் இன்னொரு நேம் வந்தது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் டேபிள் இருக்குது. இதில் கேரக்டர்ஸ் 5 கிங்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. 5 கிங்டம்ஸ் உடைய கேரக்டர்ஸ். மொனேராவுக்கு பாருங்கள், செல் டைப்பு ப்ரோகேரியாட்டிக். ஓகே, அதே புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலே எல்லாத்துக்குமே யூகேரியாட்டிக் தான். ஓகேவா? மொனேரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மொனேரா கிங்டம் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், அதுதான். இப்போ செல் வால்னு வரும்போது நான் செல்லுலோசிக் பாலிசாக்கரைட் பிளஸ் அமோனியா ஆசிட் வந்து காம்பினேஷனில் மொனேராக்கு இருக்கு. பட் இன் புரோட்டிஸ்டாக்கு present in some, not in some. சிலதில் செல் வால் இருக்கும், சிலதில் இருக்காது. ஃபங்கையில் present. ஃபங்கையுடைய செல்வால் வந்து மேட் ஆஃப் சிட்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கொஸ்டின். ஃபங்கையுடைய செல்வால் மேட் ஆஃப் சிட்டின். ஓகே, பிளான்ட்ஸில் கண்டிப்பாக செல்வால் இருக்கு, தட் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ். ஓகே, அனிமல்ஸில் செல்வால்ஸ் இல்லை. ஓகே, ஸோ மொனேராவுடைய செல்வால் வந்து நான் செல்லுலோசிக். எதால மேகானது? பாலிசாக்கரைட் பிளஸ் அமினோ ஆசிட். இவ்வளோதான். ரைட்டா? இப்போ நியூக்ளியர் மெம்பரேனுக்கு வருவோம். மொனேரா ப்ரோகேரியாட்டிக்ங்க, அதுக்கு நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சன்ட், அதனால தான் அது ப்ரோகேரியாட்டிக். பட் ரிமைனிங் எல்லாருமே யூகேரியாட்டிக். அப்போ நியூக்ளியர் மெம்பரேன் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல்ஸ் present. ஓகே, தென் பாடி ஆர்கனைசேஷன். மொனேரா செல்லுலார், that means unicellular. புரோட்டிஸ்டாலையும் செல்லுலார். ஃபங்கை மல்டி செல்லுலார்
ஆர் லூஸ் டிஷ்யூ. பிளான்ட் வரும்போது டிஷ்யூ ஆர்கன்ஸ் ஆகும். அனிமல்ஸில் வரும்போது டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டமாக இருக்கும். ஓகே, தென் கம்மிங் டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இந்த டேபிள்லேயே பாருங்கள், மொனேரா வந்து ஆட்டோட்ராபிக், கீமோசிந்தட்டிக் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக். ஹெட்ரோட்ரோபிக்கில் ஆட்டோட்ரோபிக்காகவும் ஹெட்ரோட்ரோபிக்காகவும் இருக்கும். சிம்பிள் மொனேரா. ஆட்டோட்ரோபிக்கில் கீமோசிந்தட்டிக், ஃபோட்டோசிந்தட்டிக். ஹெட்ரோட்ரோபிக்கில் சாப்ரோஃபைட்டிக் ஆர் பேராசைட்டிக். ஓகே, இதோடைய எல்லா டெஃபினேஷன்ஸும் ஃபர்தராக இந்த வீடியோலையும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். தென் இன் கேஸ் ஆஃப் புரோட்டிஸ்டா பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆட்டோட்ரோபிக், அது ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கலாம், ஃபோட்டோசிந்தட்டிக்காக மட்டும்தான் இருக்குது. தென் ஹெட்ரோட்ரோபிக். ஓகே, ஸோ புரோட்டிஸ்டாவில் ஆட்டோட்ரோபிக் ஒன்லி photosynthetic. Then in case of fungi only heterotropic, இது ஆட்டோட்ரோபிக் கிடையாது. ஸோ சாப்ரோபைட்டிக்காவோ இல்லை பேராசிட்டிக்காவோ தான் இது இருந்து நியூட்ரிஷனை எடுத்துக்கும். தென் இன் கேஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் பியூர்லி ஆட்டோட்ரோபிக், photosynthetic, அது அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஓகே, இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸ் இட்ஸ் ஹெட்ரோட்ரோபிக், holozoic or saprophytic etc. Okay, in case of animals mode of nutrition completely heterotrophic. ஓகே, இந்த டேபிள்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் இதை வச்சு கண்டிப்பாக உங்கள் நீட்டில் ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ கிளியராக பார்த்துக்குங்க. தென் நெக்ஸ்ட் கோயிங் டு த 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இயர்லியராக கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, ஃபங்கை, மோசஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அண்டர் பிளான்ட்ஸ். இது எல்லாமே பிளான்ட்ஸு கீழே தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. தென் அந்த கேரக்டர் that unified this whole kingdom is they had cell wall in the cell. Cell wall இருக்குது அப்படிங்கிறத வச்சு இதெல்லாம் ஒரு குரூப்பாக பிரித்து வச்சுருந்தாங்க. It brought together the prokaryotic bacteria and the blue green algae. Blue green algaeக்கு பேர் cyanobacteria. Blue green algae உடைய இன்னொரு பேர் என்ன? cyanobacteria with other groups of eukaryotic. ஓகேவா? அதாவது eukaryotic groups-ஓட ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியாவையும் ப்ளூ கிரீன் ஆல்கியாவையும் ஒன்று சேர்த்துருச்சு. எது? செல்வாலை வச்சு இருக்கிறதெல்லாம், செல்வால் இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப்னு பிரிக்கும் போது இது வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் இன் ஒன் குரூப்பாகவும், யூனிசெல்லுலாரையும் மல்டி செல்லுலாரையும் ஒரு குரூப்பாகவும் இயர்லியர் கிளாசிஃபிகேஷன் பண்ணுச்சு. கிளாமிடோமோனாஸ் அண்ட் ஸ்பைரோவேரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குரூப்பில் அண்டர் ஆல்கேவுக்கு கீழே கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஆல்கேன்னு சொல்லும்போது யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரான்னு பிரிக்காமல் அது எல்லாமே ஆல்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இயர்லியர் சிஸ்டம் முன்னாடி பண்ணது. ஓகே, பட் 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இயர்லியர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டிட் நாட் டிஃபரன்ஷியேட். எதை சொல்லலைன்னா ஹெட்ரோட்ரோபிக் குரூப் ஃபங்கை அண்ட் ஆட்டோட்ரோபிக் குரூப் பிளான்ட்ஸ். ஹெட்ரோட்ரோபிக் குரூப்புங்கிறதுனா ஃபங்கை. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த கொஸ்டின். ஹெட்ரோட்ரோபிக் குரூப் விச் இஸ் ஹெட்ரோட்ரோபிக் குரூப்னு சொல்ல போனால் ஃபங்கை. ஆட்டோட்ரோபிக் அப்படின்றது பிளான்ட்ஸில் வந்துடும், சில ஆல்கையில் வரும். ஓகே, தென் கம்மிங் டு செல் வால் காம்போசிஷன். ஃபங்கை ஹேட் சிட்டின் காம்பனண்ட், சிட்டின் இன் செல் வால், அண்ட் பிளான்ட்ஸ் ஹேவ் செல்லுலோஸ். ஓகே, ஸோ ஃபங்கையுடைய செல் வால் இஸ் மேட் ஆஃப் சிட்டின், பிளான்ட்டுடைய செல் வால் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ். அகெயின் ரிப்பீட்டிங், ஞாபகம் வச்சுங்க. Considering this character, fungi placed in a group kingdom fungi. இந்த ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது செல் வால் மேட் ஆஃப் சிட்டின் இல்லையா, இது வேறு எதுலையும் கிடையாது, ஃபங்கையில் மட்டும்தான். இந்த ஒரு கேரக்டர் வச்சு ஒரு ஃபங்கைக்குனே ஒரு தனி கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் கொண்டு வந்துட்டாங்க. தென் ஆல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் அண்டர் கிங்டம் மொனேரா. எல்லா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸும் மொனேராவில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஓகே, ஆல் யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் அண்டர் கிங்டம் புரோட்டிஸ்டா. இப்போ பாருங்கள் 5 கிங்டம்ல என்னென்னு வருது பாருங்கள். கிங்டம் மொனேரால எல்லா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம், அதே யூகேரியாட்டிக்ல யூனிசெல்லுலாராக இருக்கிற எல்லாமே கிங்டம் புரோட்டிஸ்டா, 2வது கிங்டம். ஓகே, 3வது தான் கிங்டம் ஃபங்கை, 4வது தான் வந்து கிங்டம் பிளான்ட்டு, 5வது கிங்டம் அனிமேலியா. ஓகே, இப்போ கிங்டம் புரோட்டிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா, பேரமோஷியம் அண்ட் அமீபா. என்னென்னா புரோட்டிஸ்டாவில் இருக்குது 2வது கிங்டமில் அப்படின்னு நேம் கொடுத்துட்டாங்க. தென் ஃபைலோஜெனட்டிக், ப்ரீவியஸாக சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபைலோஜெனட்டிக்கு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்ம டெஃபினேஷன் இங்கே சொல்கிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பேஸ்ட் ஆன் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபைலோஜெனட்டிக்? இட் இஸ் a classification
of organisms based on evolutionary relationship. Okay, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Then coming to each and every kingdom இப்போ நம்ம பார்க்க போறோம். First kingdom, kingdom Monera. Kingdom Moneraவில் பாக்டீரியா தான் sole member, okay, of this kingdom. பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். பாக்டீரியா என்னது? அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அக்கர் எவ்ரிவேர், எங்கே வேணாலும் இருக்கும். தே லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டட்ஸ். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லேயும் இருக்கும், சுடு தண்ணிலையும் இருக்கலாம். சூடான ஒரு ஊற்று தண்ணி தான் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். டெசர்ட்ஸ்லேயும் வாழும், ஸ்னோலையும் வாழும், டீப் ஓஷன்லேயும் வாழும் பாக்டீரியா. அதனால தான் கொஞ்சம் அழிக்க முடியாத ஒரு உயிரினமாக இருக்குது. தென் மெனி live in other organisms as parasites. இன்னொரு ஆர்கானிசம் சார்ந்து வாழ்ந்தாலே அதுக்கு பேர் parasite. ஸோ நிறைய பாக்டீரியா parasiteாகவும் வாழுது. தென் based on their shape, பாக்டீரியாவை 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க based on shape. ஃபர்ஸ்ட் ஒன் the spherical coccus, காக்கை. spherical shape coccusனு சொல்கிறாங்க, காக்கை நேம். தென் செகண்ட் ஒன் the rod shaped, அதுக்கு பேர் bacillus. ஓகே, bacilli அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது கமா ஷேப்டாக இருக்கும், அதுக்கு பேர் விப்ரியம். விப்ரியமுடைய ஷேப் கமா ஷேப்டு பேர் விப்ரியோ. தென் த ஸ்பைரல் ஷேப்பாக இருக்கிறது ஸ்பைருல்லம், ப்ளூரலில் ஸ்பைரில்லா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ப்ராக்கெட்டில் கொடுக்குறதெல்லாம் ப்ளூரல் டேர்ம்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்கிறது காக்கை பாக்டீரியா. ஓகே, ஸோ காக்கை பாக்டீரியாவுடைய ஷேப் என்ன சொன்னோம்? ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கல் அப்படின்னும் போது உருண்டையாக குட்டி குட்டியாக ஆட்டு புழுக்க மாதிரி இருக்குது. தென் ரெண்டாவது வந்து பேசில்லை, பேசில்லஸ். சிங்கிளில் பேசில்லஸ், ப்ளூரலில் பேசில்லை. ராட் ஷேப்டு பாருங்கள், ஸ்பூன் மாதிரி கொஞ்சம் ராட் ஷேப்டாகவும் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து காக்கை பேசில்லை ஷேப்ஸ். தென் மூணாவது வந்து ஸ்பைரில்லா, ஸ்பைருல்லம். ஸ்பைரல் ஷேப்டுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாக்டீரியா. இந்த ஸ்பைரில்லா பாக்டீரியாவுக்கு ஃப்ளாஜெல்லம் இருக்குது. ஃப்ளாஜெல்லேட்ஸ், அதாவது மூவிங்காக யூஸ் பண்ணுற ஃப்ளாஜெல்லா. ட்ராயிங்லேருந்து ஒன் மோர் ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். தென் ஃபைனலாக கமா ஷேப்டு விப்ரியோ பாக்டீரியா அங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இதுதான் இந்த 4 பாக்டீரியாவுடைய டயக்ராம்ஸ். கிங்டம் மொனேரா. தென் கம்மிங் டு அகெயின் கிங்டம் மொனேரா. சம் பாக்டீரியா, சில பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோஃபிக், அதுக்கான ஃபுட் அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அதுதான் ஆட்டோட்ரோஃபிக். தி சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்ஸ். They may be photosynthetic autotrophic or chemosynthetic autotrophic. ஓகேவா? ஃபோட்டோசிந்தசிஸ்னா சன்லைட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், கீமோசிந்தசிஸ்னா அதர் ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுத்துக்கும். தென் வெரைட்டி, த வேஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியா ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். பெரும்பாலும் அது ஹெட்ரோட்ரோப்ஸாக இருக்குது. அதாவது ஹெட்ரோட்ரோப் அப்படின்னா என்னன்னா, அதுக்கான டெஃபினேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். வாட் இஸ் மீன் பை ஹெட்ரோட்ரோபிக்? They depend on the other organisms or dead organisms. அப்படி இருந்ததுன்னா அது ஹெட்ரோட்ரோப்ஸ். ஃபார் ஃபுட்டு, இதுக்காக ஃபுட்டுக்காக. ஓகேவா? ரைட். நவ் கம்மிங் டு டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா. இங்கே பாருங்கள், கிங்டம் மொனேராவில் ஃபர்ஸ்ட் விஷயம் ஆர்கே பாக்டீரியா. ஆர்கே பாக்டீரியாங்கிறது தீஸ் பாக்டீரியா. கம்மிங் டு ஆர்கே பாக்டீரியா, இந்த பாக்டீரியா லிவ் இன் some of the most harshy habitats. Okay, extreme salt areasல இருக்குதுன்னா அதுக்கு பேரு halophiles. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எக்ஸ்ட்ரீம் சால்ட் ஏரியாவில் வாழும் ஆர்கே பாக்டீரியா, அதுக்கு பேரு halophiles. அடுத்தது ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ஒரு சூடான ஜியோதெர்மல் ஏரியாவில் வாழும், அதுக்கு பேரு தெர்மோ அசிடோஃபைல்ஸ். அண்ட் மார்ஷி ஏரியாஸ், சதுப்பு நிலத்தில் வாழும், அதுக்கு பேரு மீத்தனோஜென்ஸ். ஓகே, ஸோ ஆர்கி பாக்டீரியாவை பேஸ்ட் ஆன் த ஏரியா ஆஃப் லிவிங் 3ஆக பிரிக்கிறாங்க. அது உங்களுடைய ஃபர்ஸ்ட் புல்லட்டின். தென் செகண்ட் ஒன், these archibacteria differs from other bacteria in having different cell wall structure. இதோட cell wall structure கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கு. This feature is responsible for their survival in extreme condition. இந்த different cell wall தான் extreme conditionல இதில் வாழறதுக்கு மெயின் ரீசன். தென் இந்த மீத்தனோஜென்ஸ் ஒன்று சொன்னோம் இல்லையா, மூணாவது டைப், மார்ஷி ஏரியாஸில் வாழற மீத்தனோஜென்ஸ். These methanogens are present in the gut of several ruminant animals such as cows and buffaloes, and they are responsible for production of methane. Methane is a biogas from the dung of these animals.
இந்த மீத்தனோஜென்ஸ் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா மாடு, பஃப்லோஸ் இதுங்களுடைய கட்டில் இருக்கும், பெருக்குடலில், அதாவது ஆனஸில். அந்த சாணி அது வருது இல்லைங்களா, அது டீகம்போஸ் ஆகி அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மீத்தேன், அந்த டீகம்போஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா இந்த பாக்டீரியா தான், மீத்தனோஜென்ஸ் தான். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அந்த மீத்தேன், பயோகேஸ். ஓகே, ஃப்ரம் த டங், அதோடைய சாணியிலேருந்து, அனிமல்ஸுடைய சாணியிலேருந்து கொண்டு வர்றது இந்த பாக்டீரியா தான். ஓகே, ஸோ மீத்தனோஜென்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் methane production from the dung of cows and buffaloes. Okay, archaebacteria முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டைப் யூ பாக்டீரியா, EU. யூ பாக்டீரியாவுக்கு இன்னொரு பேர் ட்ரூ பாக்டீரியா, ட்ரூ. ஓகே, ஞாபகம் வச்சுங்க, யூ பாக்டீரியா இஸ் ஆல்சோ known as ட்ரூ பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா presence of rigid cell wall. ஒருவேளை மோட்டைலாக இருந்ததுன்னா, மூவிங்காக இருந்ததுன்னா ஃப்ளாஜெல்லமும் கண்டிப்பாக இருக்கும். மோட்டைலாக இல்லைன்னா ஃப்ளாஜெல்லாம் இருக்காது. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தென் த சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியாவுடைய இன்னொரு பேர் ப்ளூ கிரீன் ஆல்கே. அகெயின் அண்ட் அகெயின் கம்மிங். ப்ளூ கிரீன் ஆல்கேவுடைய பேர் தான் சைனோபாக்டீரியா. ஹாவ் குளோரோஃபில். பிளான்ஸில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் குளோரோஃபில் இருக்கும். அண்ட் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ்னால் என்னென்னு புரியுதுங்களா? குளோரோஃபில் இருக்கும். அதில் குளோரோஃபில் இருந்ததுன்னா சன்லைட்லேருந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். தென் த சைனோபாக்டீரியா வந்து யூனிசெல்லுலார், கொலோனியல் ஆர் ஃபிலமெண்டஸ், ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைன் ஆர் டெரெஸ்டரியல் ஆல்கே. ஓகே, எப்படி வேணாலும் இது இருக்கும். யூனிசெல்லுலாராக இருக்கலாம், கொலோனியலாக இருக்கலாம். கொலோனியல் ஆர் ஃபிலமெண்டஸ், கொலோனியலுக்கு இன்னொரு பேர் தான் ஃபிலமெண்டஸ். ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைனில் இருக்கலாம். தென் டெரெஸ்டரியல் ஆல்கேவாகவும் இருக்கலாம். Okay, then colonies are generally surrounded by gelatinous sheath. Okay, அந்த coloniesனா என்ன? filamentous bacteria. அது எப்படி சரவுண்ட் பண்ணியிருக்கு? gelatinous sheath இருக்கு கூட. They often form blooms in polluted water bodies. Okay, இதை ஞாபகம் வச்சுக்கங்க. Then some of these organisms in the bacteria can fix, eubacteriaலே பார்த்தீங்கன்னா some of these bacteria fix atmospheric nitrogen in specialized cells called heterocysts. Okay, these bacteria fix atmospheric nitrogen in specialized cells called heterocysts. Example, nostoc and anabene. இந்த ரெண்டு பாக்டீரியாவும் யூ பாக்டீரியாவும் இந்த வேலையை செய்யுது. அதாவது fixing the atmospheric nitrogen to the specialized cells called heterocysts. அந்த செல்ஸ் பேர் தான் heterocysts. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் filamentous ப்ளூ கிரீன் ஆல்கே நாஸ்டாக். ஓகேவா? ஸோ யூ பாக்டீரியாக்குள்ளே தான் ப்ளூ கிரீன் ஆல்கே சேரும். அதில் நாஸ்டாக் இஸ் ஒன் ஆஃப் த டைப். திஸ் நாஸ்டாக் இஸ் ஸ்பெஷல் இன் ஃபிக்ஸிங் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் டு த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். ஓகே, கால்ட் ஹெட்ரோசிஸ்ட். அந்த ஹெட்ரோசிஸ்ட் செல்லையும் காமிச்சிருக்காங்க பாருங்கள், ஆஷ் கலரில் இருக்கிற செல்ஸ். அது மூலயமா அந்த நைட்ரஜனை அது எடுத்துக்குது அட்மாஸ்பியர்லேருந்து. ஓகே, யூ பாக்டீரியா. இப்போ யூ பாக்டீரியாவில் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் ஒன் யூ பாக்டீரியாவில் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃபிக். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃபிக்கான டெஃபினிஷன் சொல்லிட்டோம். இப்போ கீமோசிந்தட்டிக் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஆக்சிடைஸ் வேரியஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் சச் as nitrates, nitrites and ammonia and use the released energy for their ATP production. So from chemical reaction மூலமா எனர்ஜி எடுத்துக்குதுன்னா அது கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃபிக். ஓகே, என்ன பண்ணுது? இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்ஸை நைட்ரேட்ஸ் அமோனியாவை ஆக்சிடைஸ் பண்ணி அந்த ரிலீஸ்டு எனர்ஜியை இதோடைய ஏடிபி ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, திஸ் பிளேஸ் ஏ கிரேட் ரோல் இன் ரீசைக்ளிங் நியூட்ரியன்ஸ். இந்த மாதிரி கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா தான் ரீசைக்ளிங்க்கு மேஜர் ரோலாக இருக்குது. ஓகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயன், சல்ஃபர்லாம் ரீசைக்கிள் பண்ணுது. தென் chemosynthetic autotrophic முடிஞ்சது. heterotrophic bacteria. Then heterotrophic bacteria are most abundant in nature. The majority are important decomposers. The heterotrophic bacteria தான் பார்த்தீங்கன்னா major decomposers. ஸோ அதர் ஆர்கானிசம்ஸ்னால போயிட்டு அதை டீகம்போஸ் பண்ணும். ஸோ இறந்து போன மிருகங்கள் போனோம், அதெல்லாம் ஒரு ஸ்மெல் வருது இல்லையா? இந்த பாக்டீரியா அதை டீகம்போஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரூ பாக்டீரியா பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் மேக்கிங் கர்ட் ஃப்ரம் மில்க். பால் புளிச்சு தயிராகிறது இதால தான்.
production of antibiotics, fixing nitrogen in legume roots, etc. Some are pathogens. Pathogens na causing damage to human beings, crops, animals, pets. இதுக்கெல்லாம் அதாவது some bacteria வந்து pathogens நமக்கு பிரச்சனை கொடுக்கிறது, அதுதான் வந்து pathogen. Cholera, typhoid, tetanus, citrus canker, these are the diseases, different diseases by different bacteria. Okay, cholera, typhoid, tetanus, citrus canker. Then bacteria reproduces. Bacteria எப்படி reproduce ஆகுதுன்னா mainly by fission. Bacteria reproduce mainly by fission, mode of reproduction in bacteria. Sometimes under unfavorable condition, ஒருவேளை condition favor இல்லைன்னா they produce spores. Okay, they also reproduce by sort of sexual reproduction by adopting a primitive type of DNA transfer from one bacterium to another. Sometimes sexual reproduction நடக்கும். எப்படின்னா primitive type of DNA-வை அடாப்ட் பண்ணிக்கும். எப்படின்னா ஒரு DNA-லேருந்து ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாத்துக்கு DNA அடாப்ட் பண்ணி sometimes அந்த sexual reproduction நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் டிவைடிங் பாக்டீரியா. ஒரு பாக்டீரியா டிவைட் ஆகி ரெண்டு பாக்டீரியாவாக மாறுது. ஸோ டிஎன்ஏ இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக டிவைட் ஆகிடும். செல் வால், செல் மெம்பரேன் கொஞ்சம் கொஞ்சமாக இது டிவைட் ஆகி ஸோ மிடில் கட் ஆகி ரெண்டு தனி பாக்டீரியாவாக இது ஃபார்ம் ஆகிடுது. ஓகே, தென் அதே யூபாக்டீரியமில் மைக்கோபிளாஸ்மா ஆர் த ஆர்கானிசம்ஸ் தட் கம்ப்ளீட்லி லேக் செல் வால். ஓகே, ஸோ மைக்கோபிளாஸ்மா யூபாக்டீரியாவுக்கு செல் வால் கிடையாது, நோ செல் வால். அது மட்டும் இல்லாமல் தே ஆர் த ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் நோன். தெரிஞ்சதில் இதுதான் ஸ்மாலஸ்ட் லிவிங் செல், எது? மைக்கோபிளாஸ்மா. அண்ட் கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன். பாருங்க, தென் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன். மெனி மைக்கோபிளாஸ்மாஸ் ஆர் பேத்தோஜெனிக் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். பேத்தோஜெனிக்ஸ்னால் என்னன்னு நம்ம சொன்னோம். மைக்கோபிளாஸ்மாவில் பேத்தோஜன்ஸ்னால் நமக்கு ட்ரபுள் கொடுக்கும். ஸோ மைக்கோபிளாஸ்மா நல்லதில்லை, கெட்டது தான், ட்ரபுள் கொடுக்குற பாக்டீரியா. ஓகே, ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ்? மைக்கோபிளாஸ்மா, நோ செல் வால் இன் மைக்கோபிளாஸ்மா, ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் மைக்கோபிளாஸ்மா, செல் கேன் சர்வை வித்தவுட் ஆக்சிஜன்னா அதுவும் மைக்கோபிளாஸ்மா, அண்ட் ஆல்சோ பேத்தோஜன்ஸ் டு அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஓகே, இதோட கிங்டம் மொனேரா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் கோயிங் டு கிங்டம் புரோட்டிஸ்டா. ஓகே, கிங்டம் மொனேராவில் பார்த்தீங்கன்னா ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியான்னு ரெண்டு டைப் ஆஃப் டிவிஷன்ஸ் பார்த்துட்டோம். தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த கிங்டம் புரோட்டிஸ்டா. ஸோ கிங்டம் மொனேராவில் இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், இதுக்கு மேலே வர்றது எல்லாமே யூகேரியாட்டிக் செல்ஸ். ஓகே, கிங்டம் புரோட்டிஸ்டாலேருந்து வர்றது எல்லாமே யூகேரியாட்டிக் செல்ஸ். Now kingdom protista, எல்லா சிங்கிள் செல்டு யூகேரியாட்ஸையும் கிங்டம் புரோட்டிஸ்டால தான் வைக்கிறாங்க. யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ், அதுதான் கிங்டம் புரோட்டிஸ்டா. ஓகே, பட் பவுண்டரிஸ் ஆஃப் திஸ் கிங்டம் ஆர் நாட் வெல் டிஃபைன்ட். எது வரைக்கும் கரெக்டாக டிஃபைன் பண்ணல. மெம்பர்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்டா ஆர் பிரைமரிலி அக்வாட்டிக். புரோட்டிஸ்டாவில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே நீரில் வாழக்கூடியது தான், அக்வாட்டிக் தான். இந்த கிங்டம் ஃபார்ம்ஸ் எ லிங்க் வித் அதர்ஸ் டீலிங் வித் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. கிங்டம் புரோட்டிஸ்டா வந்து இதுக்கு மேலே இருக்கிற 3 கிங்டம் கூடயும் ஒரு லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குது. யூகேரியாட்ஸாக இருக்கும்போது த புரோட்டிஸ்டன் செல் பாடி கண்டெய்ன்ஸ் வெல் டிஃபைன்டு செல் நியூக்ளியஸ் அண்ட் அதர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஸோ யூகேரியாட்டிக்ஸோடைய ஒரு கேரக்டரே அதுதான். ஸோ செல் பாடியில் கண்டிப்பாக வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், அதர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்கும். சம் ஹாவ், அடுத்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா சம் ஹாவ் ஃப்ளாஜெல்லா ஆர் சிலியா. ஃப்ளாஜெல்லா ஆர் சிலியானா மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஃபிலமெண்ட்ஸ். சிங்கிள் செல்லாக இருக்கு இல்லையா, அது மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது என்னது? ஃப்ளாஜெல்லா அண்டு சிலியா. தென் புரோட்டிஸ்ட் ரீப்ரொடியூஸ் ரெண்டு விதமாக, ஏசெக்சுவலி அண்ட் செக்ஷுவலி, by process involving cell fusion and zygote formation. Okay, so protist உடைய reproduction method asexually or sexually by cell fusion and zygote formation. Kingdom Protistaல first நீங்க பார்க்க போறது chrysophytes. Chrysophytes. இந்த group includes diatoms and golden algae. Chrysophytesல என்னென்ன இருக்கு?
diatoms and golden algae. Golden algae இன்னொரு பேரு desmids, DESMIDS. They found in fresh water as well as in marine environments. Fresh waterலயும் இருக்குது, marineலயும் இருக்குது, உப்பு தண்ணிலயும். They are microscopic and float passively in water currents. அப்படி float ஆகிறதுக்கு பேர் தான் plankton அப்படின்னு சொல்றோம். அப்படி float ஆகிறதுக்கு பேரு plankton. Most of them are photosynthetic. Photosyntheticனா sunlightல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, அந்த diatoms போவோம். In diatoms, cell wall form two thin overlapping shells which fit together as in soap டப்பா மாதிரி ரெண்டு ஷெல் ஃபார்ம் ஆகி ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கும் diatomsல. The walls are embedded with silica. அந்த வால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிலிக்கான்ற காம்பனண்ட்டும் இருக்கு. Thus the walls are indestructible. ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்வாலாக அந்த பாக்டீரியாவுக்கு அதை அமைஞ்சிடுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்வாலாக அந்த ஆர்கானிசம்க்கு அது அமைஞ்சிடுது. ஓகே, ஸோ அந்த செல்வாலாக உடைக்க முடியல. Thus diatoms have left behind large amount of cell wall deposition in their habitat. This accumulation over billions of years is called diatomaceous earth. என்ன சொல்றாங்கன்னா, இந்த diatoms வந்து பார்த்தீங்கன்னா செல் வால் டெபாசிட் in their habitat. எங்கெங்கெல்லாம் அது வாழுதோ அது இறந்ததுக்கு அப்புறம் அந்த செல் வால் டெபாசிட்ஸ் உயிரோடு இருக்கும்போது இறந்ததுக்கு அப்புறமும் அதோடைய டெபாசிட்ஸ் அந்தந்த ஹேபிட்ல அப்படியே விட்டுட்டு போயிடுது இல்லையா. அந்த அக்குமுலேஷன் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், பல கோடி ஆண்டுகளாக சேர்ந்த அந்த அக்குமுலேஷனை தான் diatomaceous earthன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல மண்ணில் அது சேர்ந்துக்கிட்டே வருது. பீயிங் கிரிட்டி திஸ் சாயில், அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் பாலிஷிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, தென் சிரப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, எது diatomaceous earth. ஒரு புரோட்டிஸ்டா யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் செல்லில் diatom chrysophytes. Okay, diatoms of the chief producers in the ocean. Oceanல chief producerன்னு சொன்னா, producerனா என்ன producerனா food producer, habitat producerன்னு சொன்னா அது diatoms in oceansல. ஓகே, ஸோ ஓஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கிறதா diatomaceous earth. அது என்னது? இட்ஸ் a cell wall deposition of diatoms அப்படிங்கிற யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் அண்டர் chrysophytes அண்டர் கிங்டம் protista. ஓகே, அடுத்தது கிங்டம் புரோட்டிஸ்டால ரெண்டாவதாக நீங்கள் பார்க்க போகிறது டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ். ரெண்டாவது என்னது? டைனோஃப்ளாஜெல்லேட்ஸுங்கிறது. இந்த ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மரைன் உப்பு தண்ணியில் வாழும் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக். They appear yellow, green, brown, blue or red depending on the main pigments in their cells. ஸோ இத்தனை கலரில் அது இருக்குது. இது டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ். Then the cell wall has stiff cellulose plates on the outer surface. அதோடைய செல் வால்ல ஸ்டிஃபான செல்லுலோஸ் பிளேட்ஸ் இருக்கு. Most of them have two flagella. ரெண்டு flagella இருக்கும். One lies in longitudinal and other transversely in furrow between the wall plates. அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ், அந்த சொன்னோம் இல்லையா, டைனோஃப்ளாஜெல்லேட்ஸில் எல்லோ, க்ரீன், ப்ரௌன், ப்ளூ ஆர் ரெட் இருக்கும்னா அந்த ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட் மல்டிப்ளிகேஷனில் போகும், செல்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அண்ட் தே மேக் த சீ அப்பியர் ரெட். ஓகே, திடீர்னு கடல் தண்ணி சிகப்பாக இருக்கும், ரெட் டைட்ஸ்னு சொல்லுவாங்க. அது காரணம் அந்த ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட் ஒரு ரேபிட் மல்டிப்ளிகேஷனுக்கு போகுது. ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட்டோட எக்ஸாம்பிள் கோனியாலக்ஸ். அதுக்கு பேர் என்ன? கோனியாலக்ஸ். ஓகே, அது ஒரு வெரைட்டி, அது ஒரு ஆர்கானிசம் அண்டர் ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ். டாக்ஸின்ஸ், சில இந்த செல் டிவிஷன் வந்து டாக்ஸின்ஸையும் ரிலீஸ் பண்ணுது, விஷம். லார்ஜ் நம்பர்ஸ் மே ஈவன் கில் அதர் மரைன் அனிமல்ஸ் சச் அஸ் ஃபிஷஸ். மீன்கள்லாம் சில நேரம் செத்து மிதக்கும், தண்ணி சிகப்பாக இருக்கும்னா காரணம் இந்த ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட் அப்படிங்கிற அந்த ஆர்கானிசம் ரேபிட் மல்டிப்ளிகேஷனுக்கு போகிறது தான் காரணம். அப்படி மல்டிப்ளை ஆகும்போது விடுற அந்த டாக்ஸின் தான் காரணம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த டைனோஃப்ளாஜெல்லேட். பாருங்கள், ஒரு ஃப்ளாஜெல்லாம் நீட்டாக இருக்குது, ஒன்று குட்டையாக இருக்கும், உள்ள பள்ளத்துக்குள்ளே போயிடும். இதுதான் அந்த டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ். ஓகே, தென் கிங்டம் புரோட்டிஸ்டால அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யூக்ளினாய்ட்ஸ். யூக்ளினாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம். டைனோஃப்ளாஜெல்லேட்லாம் வந்து கடல் தண்ணி ஆர்கானிசம், மரைன் வாட்டர் ஆர்கானிசம். இந்த யூக்ளினாய்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம் ஃபவுண்ட் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர். தேங்கி இருக்கிற தண்ணியில் தான் நீங்கள் இதை பார்க்க முடியும்.
Instead of cell wall they have protein rich layer. Cell wall கிடையாது, அதுக்கு பதிலா அதுல என்ன இருக்கு, protein rich layer இருக்கு, called pellicle. Okay, which makes their body flexible இருக்கும் இந்த euglenoids. இதுக்கும் ரெண்டு flagella இருக்கு, ஒன்னு ஷார்ட்டா இருக்கும் ஒன்னு லாங்கா இருக்கும். இது photosynthetic in presence of sunlight. Okay, அதே sunlight இல்லனா they behave like a heterotrophs by predating on some other smaller organisms. இன்னொரு ஆர்கானிசம் குள்ள பூந்து அது எனர்ஜியை தேடிக்கும். சன்லைட் இருந்தா photosynthetic ஆக்ட் ஆகும், சன்லைட் இல்லனா heterotrophs வேற ஒரு ஆர்கானிசத்தை பிடிச்சி அதுல இருந்து சாப்பாடு எடுத்துக்கும். Then the pigments of euglenoids are identical to those present in higher plants. Higher plantsல இருக்கிற மாதிரியே இதுக்கும் pigments colors இருக்கும். Example euglena. Euglenoids ஓட example euglena. ஓகே, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறது தான் அந்த euglena. பார்க்க ஒரு சின்ன, இது ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான், பார்க்க மீன் ஷேப்ல இருக்கு பாருங்க. ரெண்டு ஃபிளாஜெல்லா, ஒன்று குட்டியாகவும் ஒன்று நீட்டாகவும் இருக்கு. ஓகே ரைட். இப்போ அடுத்த கிங்டம் புரோட்டிஸ்டால நம்ம பார்க்க போகிறது ஸ்லைம் மவுல்ஸ். ஸ்லைம் மவுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்ரோபைட்டிக் புரோட்டிஸ்ட். இது வந்து சாப்ரோபைட்டிக். ஓகே, the body moves along decaying twigs and leaves engulfing organic material. Okay, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா டீகேயிங், செதஞ்சு போய்கிட்டு இருக்கிற விஷயத்துல தான் உள்ளே போய்கிட்டு இருக்கு, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் தே ஃபார்ம் அக்ரிகேஷன் கால்ட் பிளாஸ்மோடியம். ஓகே, அண்ட் விச் மே க்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் ஓவர் த செவரல் ஃபீட். கண்டிஷன் ஃபேவரபுளாக இருந்ததுன்னா இது பிளாஸ்மோடியம்னு ஒரு அக்ரிகேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம், அது ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். During unfavorable condition இருந்ததுன்னா plasmodium differentiates and forms a fruiting bodies bearing spores at their tips. These spores possesses true walls. ஓகே, ஸ்போர்ஸ்னா அந்த காற்றுல பறக்கிற மாதிரி விஷயம். அன்ஃபேவரபுளாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். அண்ட் they are extremely resistant and survive for many years under adverse conditions. எப்படிப்பட்ட அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்லையும் அந்த போர்ஸ் வந்து வாழும். The spores are dispersed by air currents. காற்று வேகமாக அடிக்கும்போது அது என்ன ஆகும், அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகும், அங்கங்கே போய் டெபாசிட் ஆகி இன்னும் ஒரு ஸ்லைம் மோல்டாக இது ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஒரு ஸ்லைம் மோல்டு செல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுவும் ஒரு யூனிசெல்லுலார் தான். ஓகே, அடுத்ததான் கிங்டம் புரோட்டிஸ்டால நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது புரோட்டோசோவான்ஸ். எல்லா புரோட்டோசோவன்ஸும் ஹெட்ரோட்ரோப்ஸ் தாங்க, இன்னொரு ஆர்கானிசத்தை பிடிச்சி தான் வாழும். They live as a predator or parasite. They are believed to be primitive relatives of animals அப்படின்னு சொல்கிறாங்க. இது 4 மேஜர் குரூப்ஸாக பிரிக்கிறாங்க. அமீபாய்டு புரோட்டோசோவன், ஃப்ளஜெல்லேட்டட் புரோட்டோசோவன், சிலியேட்டட் புரோட்டோசோவன், ஸ்போரோசோவன். இதுதான் 4 டைப். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைப் பார்ப்போம், அமீபாய்டு புரோட்டோசோவன்ஸ். இது ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும், live in fresh water, sea water or moist water, எங்கே வேணாலும் வாழுது. They move and capture their prey by putting pseudopodia, false sweetனு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ புரோட்டோசோவன்ஸில் அமீபாய்டு புரோட்டோசோவன் அது ஏன் பேர் வந்ததுன்னா இந்த சூடோபோடியா, ஃபால்ஸ் ஸ்வீட். சூடோபோடியாவோட மீனிங் என்ன, ஃபால்ஸ் ஸ்வீட். ஆஸ் இன் அமீபா, அமீபாவில் சூடோபோடியா இருக்கும், ஃபால்ஸ் ஸ்வீட். அமீபாவில் இருக்கிற மாதிரியே இந்த புரோட்டோசோவாலையும் ஒரு ஃபால்ஸ் ஸ்வீட் சூடோபோடியா இருக்கிறதுனால தான் இது அமீபாய்டு புரோட்டோசோவன். ஓகே, ஸோ அந்த ஃபால்ஸ் ஸ்வீட்டை கொண்டு போயிட்டு அதோடைய இறை மேலே போட்டு தான் அந்த இறையை கேப்சர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெரைன் ஃபார்ம்ஸ் ஹேவ் சிலிக்கா ஷெல்ஸ் ஆன் தேர் சர்ஃபேஸ். இது ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும், சீ வாட்டரில் இருக்கும், மாய்ஸ்ட் வாட்டர்லையும் இருக்கும்னு சொன்னோம், மாய்ஸ்ட் சாயில்லையும் இருக்கும்னு சொன்னோம். அந்த சீ வாட்டரில் இருக்கிற மெரைன் ஃபார்ம்ஸுக்கு சிலிக்கா ஷெல்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே. ஓகே, then some of them such as entamoeba are parasites. இந்த அமீபாய்டு புரோட்டோசோவன்ல ஒன்று என்டமீபா, அந்த என்டமீபா பேராசைட்ஸாக வாழும், அதை பிடிச்சிக்கிட்டு வாழும், இன்னொரு ஆர்கானிசம் தான். ஓகே, தென் அடுத்தது செகண்ட் டைப் ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவா. இந்த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் குரூப் ஆர் எய்தர் ஃப்ரீ லிவிங் ஆர் பேராசிட்டிக். ரெண்டு விதமாக வாழும், ஃப்ரீ லிவிங்காக இருக்கும், இல்லை இன்னொன்று சார்ந்து தான் வாழும். பேராசிட்டிக்னா இன்னொன்று சார்ந்து வாழும். they have flagella. flagellated protozoan சொன்னதுனாலே they have flagellaன்னு சொல்றது, flagella இருக்கிறதுனால தான் flagellated protozoa. The parasitic forms causes disease such as sleeping sickness. ஓகே, இதோடைய parasitic forms பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் பண்ணுற டிசீஸ் வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ். அந்த மாதிரி ஒரு parasitic ஃபார்முக்கான எக்ஸாம்பிள் ட்ரைபனோசோமா. இந்த மாதிரி ஒரு parasitic ஃபார்முக்கான எக்ஸாம்பிள்
ட்ரைபனோசோமா. அடுத்தது ciliated protozoans. Ciliated protozoans are aquatic, actively moving organism because of the presence of thousands of cilia. ஃபிளாஜெல்லாவுக்கு சிலியாவுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸான ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். குட்டையாக இருந்தால் சிலியா, நீட்டாக இருந்தால் ஃபிளாஜெல்லா. They have cavity, gulletனு சொல்லுவாங்க, that opens to the outside of the cell surface. Okay, so the coordinated movement of the rows of cilia causes the water laden with food to be stirred into the gullet. So cilia move பண்ணது இல்லையா, coordinated movement, இது வேகமாக மூவ் ஆகுது இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அந்த கேவிட்டி கல்லட்னு சொல்கிற பாருங்க, தட் ஓப்பன்ஸ் டு த அவுட் சைட், அது வழியாக இதுக்கு ஃபுட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கும் அது மூவ் பண்ணுற வேகத்துக்கு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் சிலியேட்டட் புரோட்டோசோவன் பேரமோஷியம். ஸோ அந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜ் தான் பேரமோஷியம். பார்க்குறதுக்கு ஒரு செப்பல் மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ இது பேரமோஷியம். இது ஒரு யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் அண்டர் கிங்டம் புரோட்டிஸ்டா. Okay, the last type of protozoan are the sporozoans. This includes diverse organisms that have an infectious spore-like stage in life cycle. Okay, இது ஒரு infectious matter. The most notorious இதில் முக்கியமானது பிளாஸ்மோடியம், மலேரியல் பேராசைட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது புரோட்டோசோவனில் தான் மலேரியாவை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆர்கானிசம் இருக்குது, பிளாஸ்மோடியம். which causes malaria disease has a staggering effect on human population. ஓகேவா, ரைட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல கிங்டம் மொனேரா முடிஞ்சிடுச்சு, கிங்டம் புரோட்டிஸ்டா முடிஞ்சிடுச்சு. ரைட், இப்போ அடுத்த மூணாவது கிங்டம் ஃபங்கை. The fungi constitute of unique kingdom of heterotrophic organisms. இது கம்ப்ளீட்டாக ஹெட்ரோட்ராஃபிக் தான் ஃபங்கை. ஓகே, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹெட்ரோட்ராஃபிக் நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம், அதுக்கான மீனிங்கும் சொல்லிட்டோம். They show a great diversity in morphology and habitat. நிறைய இருக்கு. எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃபங்கையை பார்க்கலாம், மாய்ஸ்ட் பிரெட் அண்ட் ராட்டன் ஃப்ரூட்ஸ். ஓகேவா, பிரெட்டு கெட்டு போச்சுன்னா அது மேலே பூஞ்சை வச்சிரும், பூஞ்சை தான் பஞ்சை. அப்புறம் அழுகி போன பழுத்த மேலேயும் அப்படியே இது மாதிரி இருக்கும் பாருங்கள், ஒட்டடை பிடிச்ச மாதிரி மேலே அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அதுதான் ஃபங்கை. அது மட்டும் இல்லாமல் அது கெட்டு போகிற பொருள் மட்டும் இல்லை, இதில் நம்ம சாப்பிட்ற பொருளும் இருக்குது. த காமன் மஷ்ரூம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, த காமன் மஷ்ரூம் யூ ஈட் அண்டு டோட் ஸ்டூல்ஸ் ஆர் ஆல்சோ ஃபங்கை. இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற வெரைட்டி, மஷ்ரூம் அண்டு டோட் ஸ்டூல். தென் ஒயிட் ஸ்பாட் சீன் ஆன் மஸ்டர்ட் லீவ்ஸ். கடுகு செடியில் அந்த வெள்ளை ஸ்பாட்ஸ் இருக்கிறது டியூ டு பேராசிட்டிக் ஃபங்கஸ். நிறைய செடியில் இருக்கும், மேலே வெள்ளை வெள்ளையாக புள்ளியாக வந்துடும், அது காரணம் பேராசிட்டிக் ஃபங்கஸ். சம் யூனிசெல்லுலார் ஃபங்கை, ஃபங்கையில் யூனிசெல்லுலாரும் இருக்குது. யூனிசெல்லுலார் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட் ஆர் யூஸ்டு டு மேக் பிரெட் அண்டு பியர். ஓகேவா, ஸோ பிரெட்டு செய்கிறதுக்கும் பியர் செய்கிறதுக்கும் இந்த ஃபங்கை யூஸ் ஆகுது. அதே பிரெட் கெட்டு போனாலும் அதனால ஃபங்கை வளருது. ஓகேவா, ஸோ ஈஸ்ட் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம், அது ஒரு யூனிசெல்லுலார் ஃபங்கை. அதர் ஃபங்கை காசஸ் டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். டிசீஸ் உண்டாக்குற ஃபங்கையும் இருக்குது. வீட் ரஸ்ட் காசிங் புஷினியே. ஓகே, வீட் ரஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபங்கைனால் வரக்கூடிய டிசீஸ், வீட் செடியில் வரும், காசிங் புஷினியே. ஓகே, வீட் ரஸ்ட். சம் ஆர் தீஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸும் சில ஃபங்கை இருக்குது, அந்த ஃபங்கைக்கு பேர் தான் பெனிசிலியம். பெனிசிலின் இன்ஜெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு கிரேட்டர் ஆன்டிபயோட்டிக். ஓகே, தென் ஃபங்கை ஆர் காஸ்மோபொலிட்டியன் அண்ட் அக்கர் இன் ஏர், வாட்டர், சாயில் அண்ட் ஆன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். எல்லாத்துலேயுமே இது இருக்கும். They prefer to grow in warm and humid places. வார்மாகவும் இருக்கணும், ஈரப்பதமும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக ஃபங்கை வளர்ந்துடும். தென் why we keep food in refrigerator? சாப்பாட்டெல்லாம் ஏன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வைக்கிறோம்? It is to prevent the food from going bad due to bacterial or fungal infection. ஓகேவா, ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா வார்ம் ஹுமிட் கிடையாது, கூல் ட்ரை பிளேஸ் தான் ஃப்ரிட்ஜ். நல்லா பாருங்கள், அது ஃப்ரிட்ஜ் வந்து கூல் அண்டு ட்ரை பிளேஸ். ஸோ அங்கே ஃபங்கையோ பாக்டீரியாவோ வளராது. அந்த சூழ்நிலை இல்லாமல் பண்ணுறதுனால தான் உள்ளே வைக்கிற உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்குது. ஓகே, ரைட். தென் இன் கிங்டம் ஃபங்கையில் எக்ஸப்ட் ஈஸ்ட் மட்டும்தான் யூனிசெல்லுலார்.
ரிமைனிங் ஃபங்கைலாம் ஃபிலமெண்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. Their bodies consist of long, slender, thread-like structures called hypae. அந்த ஃபங்கையில் இருக்கிற அந்த ஃபிலமெண்ட்ல thread-like structure என்ன பேர்? hypae. அது அந்த hypae ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் mycelium. The network of hypae is known as mycelium. Some hyphae are continuous tubes filled with multinucleated cytoplasm. இந்த hypaeல உள்ள என்ன ஃபில் ஆயிருக்கு? multinucleated cytoplasm. These are called சீனோசைட்டிக் ஹைஃபே. அந்த மாதிரி ஃபில்லாக இருக்கிற அந்த ஹைஃபேவை தான் சீனோசைட்டிக் ஹைஃபேன்னு சொல்கிறோம். ஓகே, அதர்ஸ் ஹாவ் செப்டே ஆர் கிராஸ் வால்ஸ் இந்த ஹைஃபே. ரிமைனிங்கில் செப்டே ஆர் கிராஸ் வால்ஸ் தான் இருக்கும். த செல் வால்ஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் கம்போஸ்ட் ஆஃப் சித்தின் அண்டு பாலிசாக்ரைட்ஸ். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஃபங்கையுடைய செல்வால் எதில் மேக் ஆனது? சிட்டின் அண்டு பாலிசாக்ரைடுங்கிற காம்பனண்ட் தான் ஃபங்கையுடைய செல்வாலை மேக் பண்ணியிருக்கு. Then most fungi பார்த்தீங்கன்னா heterotrophic and absorb soluble organic matter from dead substrates and hence are called saprophytes. பெரும்பாலும் heterotrophic தான். அதே dead substratesல இருந்து உறிஞ்சிக்கிச்சுன்னா அது saprophytes. சிலது saprophytes ஆகவும் இருக்கு. Mostly heterotrophic, sometimes saprophytic. Those that depend on living plants and animals are called parasites. உயிரோட இருக்கிற plants and animalsலயும் fungi போய் ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அது parasites. They can also live as symbionts. Symbionts in association with algae as lichens and with roots of higher plants as mycorrhiza. ஓகேவா? சிம்பியாட்டிக் லிவிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஃபங்கை. என்னன்னா ஆல்கேல லிச்சன்ஸ் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அது ஒன்று. அப்படி இல்லைனா வித் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ் ஆஸ் மைக்கோர்ஹைசா. மைக்கோர்ஹைசா எங்கே வாழும்? ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். ஓகே, லிச்சன்ஸ் ஆல்கேவோட வாழும். அப்படி வாழ்ந்தால் அதுக்கு பேர் சிம்பியாட் ஹேபிடேட். தென் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை அதுக்கு வந்தீங்கன்னா கேன் டேக் பிளேஸ் பை வெஜிடேட்டிவ் மீன்ஸ். என்னென்னா ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங். ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங்லாம் வெஜிடேட்டிவ் மீன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே, தென் அடுத்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அது எப்படின்னா பை ஸ்போர்ஸ். ஸ்போர்ஸ் வச்சு நடக்கிற ரீப்ரொடக்ஷன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதுக்கு பேர் கால்ட் கொனிடியா ஆர் ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் ஆர் ஜூஸ்போர்ஸ். இது ஃபங்கைல கொனிடியா ஆர் ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் ஆர் ஜூஸ்போர்ஸ். சரி, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். இஸ் பை ஊஸ்போர்ஸ், ஆஸ்கோஸ்போர்ஸ் அண்ட் பெசிடியோஸ்போர்ஸ். ஓகே, இதில் உங்களுக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்ன, ஏசெக்ஷுவல்னா என்ன, செக்ஷுவல்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த டிஃபரன்ஸ். தென் வேரியஸ் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் டிஸ்டிங்க்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் ஃப்ரூட்டிங் பாடிஸ். அந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ஃப்ரூட்டிங் பாடிஸ்னு சொல்கிறாங்க. த செக்ஷுவல் சைக்கிள் இன்வால்வ்ஸ் ஃபாலோயிங் 3 ஸ்டெப்ஸ். ஃபங்கையில் இருக்கிற செக்ஷுவல் சைக்கிள் 3 ஸ்டெப்பாக வருது. என்னென்னா fusion of protoplasm between two motile and non-motile gametes called plasmogamy. First விஷயம் fusion of protoplasm. இது எதுக்கும் 2 motile and non-motile gametes. இதுக்கு பேரு plasmogamy. அடுத்தது fusion of 2 nuclei. 2 nuclei fusion ஆகிறதுக்கு பேரு karyogamy. அடுத்தது meiosis in zygote resulting in haploid spores. ஃபைனலாக தான் அந்த ஸ்போர்ஸ் வெளியில் வருது. ஓகே, அடுத்தது when fungus reproduce sexually. In case of sexual reproduction இருந்ததுன்னா 2 haploid hyphae of compatible mating types come together and fuse. அந்த ஹைஃபேன்னு ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவில் சொன்னோம். அந்த ஹைஃபை வந்து காம்பேட்டிபிள் ஹைஃபே வந்து மேட்டிங் டைப்ஸ் கம் டுகெதர் அண்ட் ஃபியூஸ், ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகிடும். அதுதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சில ஃபங்கையில் fusion of 2 haploid cells immediately results in diploid cells. 2n. ஓகே, 2n என்ன? diploid cells. 2 haploid cells ஃபங்கையில் ஃபியூஸ் ஆனால் இமீடியட்டாக வர்றது. அதே இன்கேஸ் ஆஃப் அதர் ஃபங்கை, அந்த ஃபங்கை என்னென்ன ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா an intervening dikaryotic stage n+n 2 nuclei per cell. ஒரு செல்லுக்கு 2 நியூக்ளியஸ் இருந்தால் அது n+n அக்கர் ஆகும். இது எந்தெந்த ஃபங்கையில் இருக்கும்? ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸில் 2 டைகாரியோட்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. 2 நியூக்ளியஸ், ஒரு செல்லுக்குள்ள 2 நியூக்ளியஸ் இருக்கும்.
such condition is called dikaryon. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்ன? dikaryon. And in the phase is called dikaryophase of fungus. இது ஃபங்கைல மட்டும்தான். Okay. Then later parent nuclei fuse and cells become diploid. அந்த நியூக்ளியை நல்லா ஃபியூஸ் ஆகி செல்ஸ் வந்து டைப்ளாய்டா மாறிடும். Then fungi from fruiting bodies in which reproduction division occurs leading to formation of haploid spores. அந்த ஃப்ரூட்டிங் பாடிஸில் தான் வந்து ரீப்ரொடக்ஷன் டிவிஷன் நடக்குது. ஸோ அங்கேருந்து ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வரும். த மார்ஃபாலஜி ஆஃப் த மைசீலியம், mode of spore formation and fruiting bodies forms the basis for the division of kingdom into various classes. ஸோ நல்லா பார்த்துங்க, இந்த கிங்டமில் வேரியஸ் கிளாஸஸ் டிவைட் ஆகிறதுக்கு எது ரீசனாக இருக்குது? மார்ஃபாலஜி ஆஃப் த மைசீலியம், மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன், ஃப்ரூட்டிங் பாடிஸ், இதுதான் பேசிஸ். ஓகே. ஸோ இந்த ஃபங்கை கிங்டம் டிவைட் ஆகி இன்னும் நிறைய கிளாஸஸ் தான் அது வந்து டெவலப் ஆகுது. ஓகே. இன் ஃபங்கையில் ஒரு டைப்பாக பார்ப்போம். என்னென்ன டைப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைகோமைசீட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைகோமைசீட்ஸ். These members are found in aquatic habits. எங்க இருக்கு aquatic habits? இது decaying wood, சதிஞ்சு போன அந்த மரம் அதுவாகிட்டு இருக்கு இல்லையா, டீகே ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதில் in moist and damp places as on obligate parasites on plants. வெட்டுப்பட்ட மரத்தில் ஈரத்தில் பார்த்தீங்கன்னா அது மேலே பூஞ்சை வளர்ந்துருக்கும், அதுதான் அந்த ஃபைகோமைசிட்ஸ். This mycelium is aseptate and cyanocytic. Okay. Then asexual reproduction takes by zoospores motile and by aplanospores non-motile. இதில் asexual reproduction நடக்கும். அதே zoospores நடந்தால் அது motile moving, aplanospores நடந்தால் அது non-motile non moving. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ரெண்டு ஹிண்ட்ஸ் இருக்கு. These spores are endogenously produced in sporangium. இந்த spores எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? sporangium. Zygospores is formed by fusion of two gametes. ரெண்டு gametes fusion ஒன்னோட ஒன்று சேர்ந்ததுன்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பேர் zygospores. இது ஃபைகோமைசிட்ஸ். இப்போ அதே ஃபைகோமைசிட்ஸில் இந்த gametes இருக்கு இல்லையா, டூ gametes, இந்த gametes ஆர் சிமிலர் இன் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜியில் சிமிலராக ஒரே மாதிரியே இருந்ததுன்னா அது ஐசோகேமஸ், டிஸ்சிமிலராக இருந்ததுன்னா ஆன்ஐசோகேமஸ் ஆர் ஊகேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, some common example are mucor, rhizophus. Rhizophusங்கிறது bread mold. Rhizophusக்கு பேர் என்ன? bread mold. And albugo, the parasitic fungi on mustard. Okay, கடுகு மேலே இருக்கிற ஒரு parasitic fungiக்கு பேர் என்ன? albugo. bread moldக்கு பேர் rhizophus. இதெல்லாம் Physomyces அப்படிங்கிற fungi டிவிஷனில் சேருது. இப்போ பார்க்குறது கிங்டம் ஃபங்கையில் செகண்ட் டைப் ஆஸ்கோமைசீட்ஸ். இது காமன்லி சாக் ஃபங்கைன்னு ஒரு நேம் இருக்குது. மோஸ்ட்லி மல்டி செல்லுலார் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெனிசிலியம். ஓகே, மல்டி செல்லுலார் ஆஸ்கோமைசீட்ஸ் ஃபங்கை வந்து பெனிசிலியம். ரேர்லி யூனிசெல்லுலாராகவும் இருக்கும். அந்த யூனிசெல்லுலார் ஆஸ்கோமைசீட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட். ஓகேவா, ஈஸ்டுடைய பேர் இன்னொரு பேர் சாக்கரோமைசிஸ். ஓகே, இந்த ஆஸ்கோமைசிட்ஸ் வந்து சாப்ரோஃபைட்டிக், டீகம்போசஸ், parasitic or coprophilous, growing on dung. இந்த சாணத்தில் வளர்ந்தால் தான் அது காப்ரோஃபிலஸ், அதுதான் growing on dung. இதில் எந்த ஃபார்மில் வேணாலும் இது வாழும். தென் மைசீலியம். மைசீலியம் இஸ் பிரான்ச்டு அண்ட் செப்டே. இந்த ஆஸ்கோமைசிட்ஸில் மைசீலியம் பிரான்ச்டாகவும் செப்டேவாகவும் இருக்கும். த ஏசெக்ஷுவல் போர்ஸ் ஆர் கொனிடியா. இந்த இடத்துல ஏசெக்ஷுவல் போர்ஸுக்கு பேர் என்ன? கொனிடியா. produced exogenously on special mycelium called conidiophores. Conidiophores-லேருந்து அது ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, this conidia on germination produces mycelium. ஓகே, அது ஜெர்மினேட் ஆகி மைசீலியம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தென் அகைன் அதிலிருந்து கொனிடியா ப்ரொடியூஸ் ஆகும், ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இதோடைய ரீப்ரொடக்ஷன் மெத்தட். தென் இந்த ஆஸ்கோமைசிட்ஸில் செக்ஷுவல் ஸ்போர்ஸ் ஆர் கால்ட் ஆஸ்கோஸ்போர்ஸ். செக்ஷுவல் ஸ்போர்ஸுடைய பேர் ஆஸ்கோஸ்போர்ஸ் இன் ஃபங்கை ஆஸ்கோமைசிட்ஸில், which are produced endogenously in sac-like asci. ஒரு sac-like மூட்டை மாதிரி இருக்கும், அதில் இருக்கிற ஆஸ்கைலேருந்து இந்த செக்ஷுவல் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. These ascis are arranged in different types of fruiting bodies. இந்த ஆஸ்கை வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் ஆஸ்கோகார்ப்ஸ். ஓகே, some examples are Aspergillus, Calviceps,
and neurospora. Right? The neurospora எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா biochemical and genetic workல யூஸ் ஆகுது. neurospora fungi is used in application பார்த்தீங்கன்னா biochemical and genetic work. Many members like என்னென்ன morels and truffles are edible. எடிபிள்னா நம்ம உணவுப் பொருளில் பயன்படுத்தக்கூடியது. ஸோ மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபல்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்கைலாம் வந்து எடிபிள் அண்ட் ஆர் கன்சிடர்டு டெலிகேஷியஸ். ஓகே, ஸோ நம்ம உணவுப் பொருளில் அதை பயன்படுத்துகிறோம். தென் அடுத்த கிங்டம் ஃபங்கை வந்து பெசிடியோமைசிட்ஸ். பெசிடியோமைசிட்ஸ்க்கு காமன்லி நோன் ஃபார்ம் ஆஃப் பெசிடியோமைசிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய மஷ்ரூம்ஸ், பிராக்கெட் ஃபங்கை ஆர் பஃப் பால்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பெசிடியோமைசிட்ஸ்ங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபங்கையில் சேருது. தே க்ரோ இன் சாயில். ஷியோர், மஷ்ரூம் வந்து சாயிலில் வளரும். ஆன் லாக்ஸ், கட்டைகளில், அண்டு ட்ரீ ஸ்டம்ஸ், உயிரோடு இருக்கிற மரத்தினாலேயும் வளரும். இன் லிவிங் பிளான்ட் பாடிஸ் ஆஃப் பேரசைட்ஸ், பேரசைட்ஸாகவும் வளருது. எக்ஸாம்பிள் ரஸ்ட் அண்டு ஸ்மட்ஸ். ஓகே, தென் இங்கே பார்த்தீங்கன்னா மைசீரியம் இஸ் பிரான்ச்டு அண்ட் செப்டே. த ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் ஆர் ஜென்ரலி நாட் ஃபவுண்ட். ஓகேவா, ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது. பட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் காமன் எங்க பெசிடியோமைசிட்ஸில். ஓகே, த செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆப்சன்ட் பட் பிளாஸ்மோகேமி இஸ் brought about by fusion of two vegetative or somatic cells. செக்ஸ் ஆர்கன்ஸ் இல்லாமல் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோகேமி வந்து ஃபியூஷன் நடக்கும். டூ வெஜிடேட்டிவ் ஆர் சொமேட்டிக் செல்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ஜீனோடைப்ஸ். அந்த ஃபியூஷன்லேருந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது இன் பெசிடியோமைசிட்ஸில். ஓகே, த ரிசல்டன்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் டைகேரியாட்டிக் which is ultimately gives rise to basidium. ஸோ இங்கே ரீப்ரொடியூஸ் ஆகி பெசிடியம் வருது. தென் நெக்ஸ்ட் ஒன், karyogamy and meiosis takes place in basidium producing 4 basidiospores. ஸோ கேரியோகேமினா என்ன, மியோசிஸ்னா என்னன்றது ப்ரீவியஸாக வந்ததுலேயே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ராசஸ் இங்கேயும் நடக்குது. The basidiospores are exogenously produced on the basidium. Plural basidia. The basidia are arranged in fruiting bodies called basidiocarps. ஸோ இந்த ரீப்ரொடக்ஷனில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் பாடிஸுங்கிற வேர்டு வந்து ஃபங்கையில் தான் அதிகமாக வரும். இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்து தான் அதோடைய ரீப்ரொடக்ஷன் நடக்குது இல்லையா. ஸோ ஒன்றுத்துக்கும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் மாறிக்கிட்டே இருக்குது. இங்கே பெசிடியோமைசிட்ஸுங்கிறதுனால இது பெசிடியோ கார்ப்ஸ். ஓகே, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே முன்னாடி நம்ம பார்த்த ஆஸ்கோமைசிட்ஸில் ஆஸ்கோ கார்ப்ஸ் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, இப்போ பெசிடியோமைசிட்ஸில் சம் காமன் மெம்பர்ஸ் ஆர் அகாரிகஸ். அகாரிகஸ் தான் மஷ்ரூம். தென் உஸ்டிலாகோ, ஸ்மட் அண்டு புஷீனியா, ரஸ்ட் ஃபங்கஸ். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பெசிடியோமைசிட்ஸ். ஓகே, தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஃபங்கை இன் த கிங்டம், deuteromycetes. Deuteromycetes commonly known as imperfect fungi. So எது imperfect fungi? Deuteromycetes, because only the asexual or vegetative phase of these fungi are known. Right? Based on the sexual forms of these fungi, they were moved into the classes they rightly belong to. கரெக்டாக இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். Then it is also possible the asexual vegetative stage வந்து பார்த்தீங்கன்னா have been given one name and placed under deuteromycetes, and the sexual stage another and placed under another class. ஸோ நம்மளால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு கிளாஸில் இதை பிளேஸ் பண்ண முடியுது பிகாஸ் ஆஃப் asexual and vegetative stage. ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி மாற்றுறோம். தென் later, when the linkages were established, the fungi were correctly identified and moved out of deuteromycetes. அது இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் டியூட்ரோமைசிட்ஸில் இன்டர் டிவிஷனில் இருந்தும் அது எந்த டிவிஷனுக்கு போகுதுன்னு ஈஸியாக நம்மளால் பிரித்து மூவ் பண்ண முடியுதுங்கிறாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் பற்றி தான் எவ்வளோ தூரம் சொல்லிட்டு வராங்க. ரைட், ஒன்ஸ் பர்ஃபெக்ட் செக்ஷுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் டியூட்ரோமைசிட்ஸ் வர் டிஸ்கவர்ட், அதோடைய செக்ஷுவல் ஸ்டேஜஸை டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் they were often moved to ascomycetes and basidiomycetes. ஓகேவா, புரியுதுங்களா? ஸோ டியூட்ரோமைசிட்ஸில் வளரக்கூடிய இந்த இதுவை நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அது ஆஸ்கோமைசிட்ஸ்லையோ இல்லை பெசிடியோமைசிட்ஸ்க்கும் அந்த டிவிஷனை மூவ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ டியூட்ரோமைசிட்ஸ் ரீப்ரொடியூஸ் ஒன்லி பை asexual spores known as conidia.
ஸோ ஃபங்கையுடைய ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த காமன் நேம் தான் இருக்குது, கொனிடியா. ஓகே, அதை கவனிங்க. தென் மைசீலியம் இஸ் செப்டேட் அண்ட் பிரான்ச்ட். இது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு விஷயம் தான் மைசீலியம். தென் இந்த டியூட்ரோமைசிட்ஸில் பாருங்க, some members are saprophytes or parasites. So the large number of them are decomposers, literally help in mineral recycling. Okay, so டியூட்ரோமைசிட்ஸ் உடைய அப்ளிகேஷன் எங்கே யூஸ் ஆகுது? பெரும்பாலும் இது டீகம்போசர்ஸாக இருக்குது, மினரல் சைக்கிளிங்கில் யூஸ் ஆகுது. Some examples of டியூட்ரோமைசிட்ஸ் are Alternaria, Colletotrichum and Trichoderma. ஓகே, இதுதாங்க. இப்போ இந்த இதோட டியூட்ரோமைசிட்ஸ், அஸ்கோமைசிட்ஸ், இப்போ இதோட கிங்டம் ஃபங்கை வந்து கம்ப்ளீட் ஆகுது. கொஞ்சம் இந்த நேம்ஸ் தான் வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்கும். பட் ரிப்பீட்டடாக நான் வாய்ஸ் கேட்டு இருந்தீங்கன்னா அந்த நேம்ஸ்லாம் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். ஓகே, இதில் மோஸ்ட்லி நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம்? இந்த எக்ஸாம்பிள்ஸ், அந்த நேம்ஸு, ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் இருக்கும், கொனிடியா எங்கேப்பா இருக்கும், ஃபங்கையுடைய செல் வால் இஸ் மேட் ஆஃப் சிட்டின், அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் யூனிக் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, நவ் கம்மிங் டு த ஃபோர்த் கிங்டம், கிங்டம் பிளான்ட்ஸ். ஓகே, இங்கே ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பிளான்ட்டை பற்றின டீட்டெயில் இருக்குது. இந்த யூனிட்டோடைய நெக்ஸ்ட் சிலபஸில் தான் இருக்குது. ஸோ அதை செப்பரேட் வீடியோவாக பண்ணலாம். இந்த பிளான்ட் வரும்போது வித்தவுட் எனி டவுட் பிளான்ட் எல்லாமே யூகேரியாட்டிக்ஸ். ஓகேவா, புரோட்டிஸ்டாலேருந்து எல்லாமே யூகேரியாட்டிக் தான். பிளான்ட் இன்க்ளூட் ஆல் யூகேரியாட்டிக் chlorophyll containing organism. அதுதான் மெயின். ஓகே, the kingdom that contains eukaryotic chlorophyll containing organisms அப்படின்னா அது plant kingdom. Few members are partially heterotrophic, அதாவது insectivorous plants and parasites வளரும். ஓகே, தென் அந்த insectivorous plants எக்ஸாம்பிள் பாருங்க, bladderwort and Venus flytrap are examples of insectivorous plant. bladderwort and Venus flytrap. இது இல்லாமல் நம்ம பிக்சர் பிளான்ட்னு ஒன்று சொல்லுவோம், அதுவும் ஒரு இன்செக்டிவரஸ் பிளான்ட் தான். ஓகே, இங்கே அவங்க 2 சொன்னாலும் நமக்கு 3 ஞாபகம். பிக்சர் பிளான்ட் வந்து நம்ம காமனாக கேள்விப்பட்ட ஒன்று தான், அது ஒன்று. தென் bladderwort அண்டு வீனஸ் ஃப்ளைட்ராப், இதெல்லாம் இன்செக்டிவரஸ் பிளான்ட். தென் பேராசைட்டிக் பிளான்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்கட்டா, CUSCUTA. இந்த பிளான்ட் வந்து இன்னொரு பிளான்ட்டை சார்ந்து தான் வாழும். ஸோ இது கஸ்கட்டா இஸ் ஏ பேராசைட். The plant cells have the eukaryotic structure with the prominent chloroplast and cell wall mainly made of cellulose. Plants உடைய cell wall வந்து made of cellulose. Plants எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது இந்த கிங்டம் பார்த்தீங்கன்னா algae, bryophytes, pteridophytes, gymnosperms and angiosperms. ஓகேவா, ஸோ பிளான்ட் அப்படிங்கிறது இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுது. இந்த ஜிம்னோஸ்பம்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ்குள்ள மொத்த பிளான்ட்ஸும் அடங்கிடும். தென் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட் வந்து 2 டிஸ்டிங்க்ட் ஃபேஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டைப்ளாய்டு சாப்ரோஃபைட்டிக் அண்டு த ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக், தட் ஆல்டர்னேட் வித் ஈச் அதர். மாறி மாறி அதோடைய லைஃப் சைக்கிளில் நடக்கும். ஓகேவா, டைப்ளாய்டு சாப்ரோஃபைட்டிக், ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக், இதுதான் வந்து லைஃப் சைக்கிள். 2 டிஸ்டிங்க்ட் ஃபேஸ் ஆஃப் plant life cycle. Okay, then the length of the haploid and the diploid phases and whether these phases are free living or dependent, இதெல்லாம் வந்து ஒரு பிளான்ட்டுக்கும் மாறும். ஸோ அதோடைய டைம் பீரியட், ஃப்ரீ லிவிங்காக இருக்கா டிபெண்ட்டாக இருக்கான்றது ஒரு பிளான்ட்டை பொறுத்து மாறுதுங்கிறாங்க. திஸ் ஃபெனாமெனான், இந்த மாற்றம் இருக்கு இல்லையா ஒரு பிளான்ட்டுக்கும், அதுதான் வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஒரு டேர்மில் சொல்கிறோம். ஓகே ரைட், இந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் இந்த யூனிட்ல கிங்டம் பிளான்ட்டை பற்றி இருக்கு. தென் கம்மிங் டு த டாப் மோஸ்ட் கிங்டம் அனிமேலியா. 5வது கிங்டம் அனிமேலியா கிளாசிஃபிகேஷன்ல. த கிங்டம் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஹெட்ரோட்ரோபிக் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். கண்டிப்பாக இது ஹெட்ரோட்ரோபிக் தான். அனிமேலியா எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று சாப்பிட்டு தான் வளருது. இந்த வெஜ்ஜு நான்வெஜ்ஜெல்லாம் விஷயம் கிடையாது. நீங்கள் செடியை சாப்பிட்டாலும் செடியும் ஒரு உயிரினம். ஸோ அதை நம்ம சாப்பிட்டு வாழறோம் அப்படின்னும் போது we are heterotrophic, that are multicellular. நம்ம மல்டிசெல்லுலார் தான். அந்த செல்ஸ் லேக் செல் வால்ஸ். அனிமலுடைய செல்ஸுக்கு செல் வால் கிடையாது. ஓகேவா, they directly or indirectly depend on plants for food. கண்டிப்பாக அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை சார்ந்து தான் இருக்கு. மாடு பிளான்ட் மேயலாம், டைரெக்டாக பிளான்ட்டை சார்ந்து இருக்கு. ஆனால் புலி,
மாட்டை சாப்பிடுது. ஸோ பிளான்ட்டை இன்டைரக்டாக சார்ந்து புலி இருக்கு. they digest their food in internal cavity. ஓகே, நம்ம இன்டர்னல் கேவிட்டி குடல்ல தான் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறோம். அது ஸ்டோர் த ரிசர்வ் ஆஸ் ஏ கிளைக்கோஜன் ஆர் ஃபேட். நம்ம ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல ஸ்டோர் ஆகிற ஃபார்ம் வந்து கிளைக்கோஜன் ஆர் ஃபேட். இந்த ரெண்டு ஃபார்மில் தான் உடம்புல எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ தேர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் ஹோலோசோயிக். ஹோலோசோயிக் என்ற டேர்ம் அங்கே இருக்குது. ஸோ அனிமலுடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹோலோசோயிக். ஹோலோசோயிக் மீன்ஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஃபுட்டை முழுங்கி நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஹோலோசோயிக். தே ஃபாலோ ஏ டெஃபினட் க்ரோத் பேட்டர்ன். ஆமாம், அனிமல்ஸ் வந்து ஒரு க்ரோத் பேட்டர்ன் இருக்குது. க்ரோ இன்டு அடல்ட்ஸ் தட் ஹேவ் டெஃபினட் ஷேப் அண்ட் சைஸ். ஸோ இவ்வளோ தான் க்ரோத், இந்த ஷேப் இந்த சைஸில் தான் வளரணும் அப்படிங்கிற ஒரு டெஃபினட் க்ரோத் பேட்டர்ன் நமக்கு இருக்குது. ஹையர் ஃபார்ம்ஸ் ஷோ எலாபரேட் சென்சரி அண்ட் நியூரோமோட்டார் மெக்கானிசம். ஸோ இந்த அனிமல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹையர் ஃபார்ம்ஸ்னால் ஹியூமன்ஸ் தான் ஹையர் ஃபார்ம்ஸ். ஸோ நமக்கான நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, சென்சரி சிஸ்டம் இருக்குது, இதெல்லாம் வந்து டெவலப் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆல் கேப்பபிள் ஆஃப் லோகோமோஷன். ஓகே, 90 to 99% ஆஃப் அனிமேலியா கிங்டம் வந்து லோகோமோட் ஆகும். தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை கப்புலேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபாலோட் பை எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஓகே, இதோடைய ஒரு அனிமல்ஸோடைய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படிங்கிறது தட் வி நோ, இது பயாலஜி. ஓகே, வி நோ மேல் அண்ட் ஃபீமேலுடைய கோப்புலேஷன், அப்புறம் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், தென் இட் பிரிங்ஸ் இன்டு த child or a pet animal, right? It brings into the child or a small animal. ஓகே, இதோட கிங்டம் அனிமேலியாவோட இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போது 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டோம். தென் இந்த கிங்டமில் சொல்லப்படாத சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் வைரஸஸ் குரூப்ஸை பற்றி சொல்லவே இல்லை, ஆனால் அதுவும் வந்து செல்ஸ் தான். ஓகே, இந்த 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா விட்டேக்கர் வந்து லிச்சன்ஸு, வைராய்ட்ஸு, ப்ரியான்ஸ் இதை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து ஏ செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இது வைரஸஸ், வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ், லிச்சன்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஏ செல்லுலார் ஆர்கானிசம். ஓகே, தென் காமன் கோல்டு ஆர் ஃப்ளூ காஸ்டு பை வைரஸுங்கிறது ஒரு வியாதி தான். வைரஸுங்கிறது ஒரு பேட் ஆர்கானிசம் தான். அது வந்து நமக்கு காமன் கோல்டு, ஃப்ளூ, சளி பிடிக்குது இல்லையா, கண்டிப்பாக அது வைரஸுடைய தாக்கம் தான். தென் வைரஸஸ் டிட் நாட் ஃபைண்ட் எ பிளேஸ் இன் கிளாசிஃபிகேஷன் சின்ஸ் தே ஆர் நாட் கன்சிடர்ட் ட்ரூலி லிவிங். காரணம் அதுதான். ஓகேவா, உங்களுக்கான கொஸ்டின் வரலாம், வைரஸஸை கிளாசிஃபிகேஷன் எல்லாம் கன்சிடர் பண்ணலை, ரீசன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தே ஆர் நாட் கன்சிடர்ட் ஆஸ் ட்ரூலி லிவிங். உண்மையிலே அது வந்து ஒரு வாழர் ஆர்கானிசமாக நம்ம கன்சிடர் பண்ணல. If we understand the living as these organisms that have cell structure, இது லிவிங்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே காரணம் தான் இருக்கும், செல் ஸ்ட்ரக்சர் இதுக்கு இருக்குது. அதை வச்சு ஒன்றா அது லிவிங்னு சொல்லாமே தவிர மற்றபடி இது ட்ரூலி லிவிங்னு சொல்லி அக்செப்ட் பண்ண முடியாத காரணத்தினால இதை கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வரல. இதுதான் ரீசன். ஓகேவா, தென் வைரஸஸ் ஆர் நான் செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் தட் ஆர் கேரக்டரைஸ்டு பை ஹேவிங் inert crystalline structure outside the living cell. ஓகே, இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு செல் இது கிடையாது, ஒரு கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஒரு லிவிங் செல்லுக்கு வெளியில் இது போய் நிற்கும், அந்த லிவிங் செல்லை தாக்கி இது வாழும். ஒன்ஸ் தே இன்ஃபெக்ட் எ செல் அண்ட் தே டேக் ஓவர் த மெஷினரி ஆஃப் த ஹோஸ்ட் டு ரெப்ளிகேட் தெம்செல்ஸ் அண்ட் கில்லிங் த ஹோஸ்ட். ஓகேவா, ஸோ வைரஸ் என்ன பண்ணுது, ஒரு செல்லை போய் பிடிக்குது, அந்த செல்லுடைய மொத்த விஷயத்தையும் இது ஸ்டாப் பண்ணுது, அந்த செல்லை கொன்னுட்டு இது ரெப்ளிகேட் ஆகிக்குது. ஓகேவா, வைரஸ். ஸோ இப்போ நம்ம கோவிட் வைரஸ் பார்க்குறோம் இல்லையா, அதே தான். ஒரு கண்ணுக்கு தெரியாத அந்த வைரஸ்ஸு நமக்குள்ளே வரும், நம்மளுடைய சிம்டம்ஸ், நம்மளுடைய இது எல்லாத்தையும் கொன்னுடும், நம்மளுடைய ஹெல்த்தை. ஸோ நம்ம தான் ஹோஸ்ட், அதுக்கு நம்மளுக்குள்ளே இருந்து அது டெவலப் ஆகி வெளியில் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத வைரஸ்ஸு கேன் கில் எனி ஆப்ஜெக்ட், எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் இருந்தாலும் கொன்னுடும். தென் இந்த வைரஸஸில் பார்த்தீங்கன்னா அந்த வைரஸுங்கிற பேரை ஃபஸ்ட்டு சொன்னவர், த நேம் வைரஸ் தட் மீன்ஸ் வெனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்ற நேம் கொடுத்தது யாருன்னா டிமிட்ரி இவனோஸ்கி 1892. ஸோ வைரஸ்க்கு நேம் வந்து வெனம் ஆர் பாய்சன்னு சொன்னது டிமிட்ரி இவனோஸ்கி இன் 1892. எதை ரெகக்னைஸ் பண்ணி சொன்னார்னா certain microbes as casual organism of mosaic disease of tobacco. இவர் ரிசர்ச் பண்ண எடுத்துக்கிட்ட விஷயம் டொபாக்கோ செடி, புகையில செடி, அதில் மொசைக் டிசீஸ்னு ஒன்று வந்துச்சு. அதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஆர்கானிசம் வந்து இந்த வைரஸ்
அப்படின்னு கண்டுபிடிச்சார். என்ன வைரஸ்ன்னு நமக்கு தெரியும், டிஎம்பின்னு சொல்லுவோம், டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ அந்த வைரஸ் வந்து வெனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்தார். This was found to be smaller than bacteria. வைரஸ் வந்து பாக்டீரியாவோட சின்னதாக இருக்குது, because they passed through the bacteria proof filters. புரியுதுங்களா? பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ஸ் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணி இதை எடுத்து செக் பண்ணலான்னு பார்த்தா அதையும் இது பாஸ் பண்ணி போகிற அளவுக்கு சின்னதாக இருக்குது. தென் அடுத்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்டபிள்யூ பெய்ஜரினெக். எம்டபிள்யூ பெய்ஜரினெக் 1898 demonstrated that the extract of the infected plants of tobacco, அவரும் tobacco தான் பண்ணாரு, infected plants எடுத்து அதை extract பண்ணாரு, infection in healthy plants called fluid, demonstrated the extract of infected plants of tobacco. ஓகே, அந்த மொசைக் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்டை அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து and cause infection in healthy plants. Okay, healthy plants மேல அது பட்டுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ and called the fluid as, அந்த ஃப்ளூயிடுக்கு என்ன பேர் வச்சார்னா contagium vivium fluidium, infectious living fluid. ஓகேவா? அது லிவிங்னு சொல்ல முடியல, பட் என்ன ஆகுதுன்னா அது போயிட்டு இன்னொரு செடியை கம்ப்ளீட்டாக அழிச்சிடுது. ஸோ இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட்னு சொன்னார். தென் அனதர் சயின்டிஸ்ட் WM Stanley. ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா 1935 showed the viruses could not be crystallized. crystallize பண்ண முடியாது, and the crystals contains, WM Stanley in 1935. Then another scientist WM Stanley in 1935 showed that the viruses could be crystallized. viruses crystals ஆக்கிடலாம், and the crystals contains largely of proteins னு சொன்னார். யாரு? WM Stanley. Okay, they are inert outside the specific host cell. Viruses are obligate parasites. Parasites தான், ஒரு ஹோஸ்ட்டை சார்ந்து வாழுது இல்லையா, அதனால இது parasites. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது டொபாக்கோ மொசைக் வைரஸுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதில் பாருங்கள், ஆர்என்ஏ இருக்குது, கேப்சிட் இருக்குது, டிஎன்ஏ கிடையாது. ஆர்என்ஏ ஒன்று இருக்குது, கேப்சிட் ஒன்று இருக்குது. இந்த வைரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பிளான்ட்டில் எல்லாத்தையும் பண்ணிடும். தென் இங்கே பாருங்கள், பி ஏதோ ஒரு டவர் மாதிரி இருக்குது பாருங்கள், ஹெட்டு, காலரு, ஷீத்து, டெய்ல் ஃபைபர், பூச்சி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், டவர் பூச்சி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லுவாங்க. T4 பாக்டீரியோஃபேஜ். இந்த வைரஸை பாக்டீரியாவை கொண்டு சாப்பிட்டோம். ஓகேவா? அதனால தான் இது பாக்டீரியோஃபேஜ்னு சொல்கிறாங்க, இந்த ரெண்டாவது இமேஜ். ரைட்டா? ஓகே. ஸோ இதோட வைரஸஸ். தென் வைரஸஸில் இன்னும் பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் டு ப்ரோட்டீன்ஸ், வைரஸஸில் நம்ம இப்போ பார்த்த மாதிரி இட் கண்டெய்ன்ஸ் எய்தர் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ. நம்ம டிஎம்வியில் பார்த்தா ஆர்என்ஏ இருக்குது, டிஎன்ஏ இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நோ வைரஸ் கண்டெய்ன்ஸ் போத் ஆர்என்ஏ டிஎன்ஏ. ஒன்று டிஎன்ஏ இருக்கும், இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும். வைரஸில் ஆர்என்ஏ இருந்தால் டிஎன்ஏ இருக்காது. ஓகேவா? டிஎன்ஏ இருந்தால் ஆர்என்ஏ இருக்காது. தென் வைரஸ் இஸ் ஏ நியூக்ளியோ ப்ரோட்டீன் அண்ட் தி ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் இன்ஃபெக்ஷியஸ். வைரஸ் ஒரு நியூக்ளியோ ப்ரோட்டீனு, அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து பாய்சன், அதான் இன்ஃபெக்ஷியஸ். In general, viruses infect plants that have single-stranded RNA, and viruses infect animals either single or double-stranded RNA or double-stranded DNA. ஓகேவா? ஸோ வைரஸஸ் எந்தெந்த பிளான்ட் அஃபெக்ட் பண்ணுது, பிளான்ட் எதெல்லாம் சிங்கிள்-ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவோடு இருக்கோ அதான் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடும். பட் அனிமல்ஸ்க்கு சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, அது ஆர்என்ஏவோ டிஎன்ஏவோ எது இருக்கோ அனிமல்ஸை கண்டிப்பாக வைரஸஸ் அஃபெக்ட் பண்ணிடுது. தென் பாக்டீரியல் வைரஸஸ் ஆர் பாக்டீரியோஃபேஜஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, பாக்டீரியோஃபேஜ் ஸ்ட்ரக்சர். வைரஸஸ் தட் இன்ஃபெக்ட் த பாக்டீரியா, அதுதான் பாக்டீரியோஃபேஜ், ஆர் யூஸ்வலி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஓகேவா? ஸோ பாக்டீரியோஃபேஜ் வைரஸ் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. தென் த ப்ரோட்டீன் கோட் கால்டு capsid. Capsid இருக்கு, மேட் ஆஃப் ஸ்மால் சப்யூனிட்ஸ் கால்டு capsomers, protects the nucleic acid. ஸோ வைரஸில் ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்குது, அந்த ப்ரோட்டீன் கோட்டுக்கு பேர் கேப்சிட். அந்த கேப்சிட் மேட் ஆஃப் ஸ்மால் சப்யூனிட் கால்டு capsomers. அந்த capsomers அந்த டோட்டல் லேயர் எதை ப்ரொடெக்ட் பண்ணுது? நியூக்ளிக் ஆசிட், வைரஸுடைய நியூக்ளிக் ஆசிடை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே. தென் கம்மிங் டு capsomers, இந்த capsomers ஆர் அரேஞ்ச்டு இன் ஹெலிக்கல் ஆர் பாலிஹெட்ரல் ஜெனட்டிக் ஃபார்ம்ஸ். ஓகே, அதோடைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டோம். தென் வைரஸஸ் என்னெல்லாம் டிசீஸ் காஸ் பண்ணுது பாருங்கள், மம்ஸ், ஸ்மால் பாக்ஸ், ஹெர்ப்ஸ் அண்டு இன்ஃப்ளூயன்ஸா.
Then AIDS in humans. அது in பிளான்ட்ஸுக்கு வந்தீங்கன்னா the symptoms can be mosaic formation, leaf rolling and curling, yellowing and vein clearing. எல்லாம் திடீர்னு மஞ்சளா மாறிடும் நல்லா வளர்ந்துட்டு. இதெல்லாம் வைரஸுடைய தாக்கம். Then dwarfing and stunted growth. செடி வந்து வளராம போயிடும். dwarfingனா குட்டை குட்டை ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து வைரஸால வரக்கூடிய diseases. Right? Okay, virus இதோட முடிஞ்சது. Then coming to the next slide called viroids. Viroids வந்து 1971 T.O. Dehner அப்படிங்கிறவர் தான் டிஸ்கவர் பண்றாரு. ஒரு இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட். இது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட், ஸ்மாலர் தென் வைரஸஸ். வைரஸே பாக்டீரியாவோட சின்னதாக இருக்கும்னு சொன்னோம். வைரஸோட சின்னதாக இருக்கிறது வைராய்ட்ஸ். காஸ்டு பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். ஸோ வைராய்ட்ஸ் என்ன டிசீஸ் காஸ் பண்ணுது? பொட்டேட்டோவில் ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸை கிரியேட் பண்ணுது. It was found to be free RNA. இது ஒரு ஃப்ரீ ஆர்என்ஏவா இருக்கு. It lacked a protein coat that is found in viruses. இதுக்கு புரோட்டீன் கோட் எதுவும் இல்லை, அதனால தான் இது வைராய்ட்ஸ்னு சொன்னாங்க. ஆனால் வைரஸில் புரோட்டீன் கோட் இருக்கும், நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்த மாதிரி. பட் இதில் எந்த புரோட்டீன் கோட்டும் கிடையாது. The RNA of viroid was of low molecular weight. ஓகே, அதோடைய மாலிகுலர் வெயிட் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ தான் வைராய்ட்ஸ் பற்றின விஷயங்கள். Then coming to the next thing, prions. In modern medicine, certain infectious neurological diseases are found to be transmitted by an agent consisting of abnormally folded protein. Prions வந்து ஒரு infectious, அது என்ன காஸ் பண்ணுது? நியூராலஜிக்கல் டிசீஸ், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி பண்ணுது. டிரான்ஸ்மிட்டட் பை த ஏஜென்ட். இதுதான் அந்த டிரான்ஸ்மிஷன் ஏஜென்ட் பிரியான்ஸ். பட் இந்த பிரியான்ஸ் எப்படி இருக்குன்னா அப்நார்மலி ஃபோல்டட் புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த ஏஜென்ட் வாஸ் சிமிலர் இன் சைஸ் ஆஃப் வைரஸ். பிரியானும் வைரஸுக்கும் ஒரே சைஸில் இருக்குது. These agents are called prions. The most notable diseases caused by prions are bovine spongiform encephalopathy, BSE. ஞாபகம் வச்சுக்கோங்க, BSE. ஸோ prions காஸ் பண்ணுற மோஸ்ட் நோட்டபிள் டிசீஸ், மெயின் டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா bovine spongiform encephalopathy, BSE. இதுக்கு காமன் நேம் இந்த வியாதிக்கு மேட் கவ் டிசீஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, மேட் கவ் டிசீஸ் in cattle பண்ணுது. And in analogous variant CR Jacob disease, CJD in humans. ஓகே, பிரியான்ஸால கேட்டில்ஸ்க்கு வர வியாதி மேட் கவ் டிசீஸ். அந்த மேட் கவ் டிசீஸ்க்கு டெக்னிக்கல் நேம் BSE, bovine spongiform encephalopathy. அதே பிரியான்ஸால ஹியூமன்ஸ்க்கு வர டிசீஸ் CJD, அது மீன்ஸ் CR Jacob டிசீஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட பிரியான்ஸ் முடிஞ்சிடுச்சு. கம்மிங் டு த நெக்ஸ்ட் செக்ஷன் கால்ட் லிச்சன்ஸ். லிச்சன்ஸ் வந்து சிம்பயாட்டிக் அசோசியேஷன். ஓகேவா, மியூச்சுவலி யூஸ்ஃபுல் அசோசியேஷன் சொல்லுவோம் பிட்வீன் ஆல்கை அண்ட் ஃபங்கை. ஃபங்கைக்கும் ஆல்கைக்கும் லிச்சன்ஸ் வந்து ஒரு அசோசியேட்டாக யூஸ் ஆகுது. இது ஒரு நல்ல விஷயம் லிச்சன்ஸ் வந்து. ஓகே, த ஆல்கல் காம்பனண்ட் இஸ் நோன் ஆஸ் ஃபைகோபயாண்ட். ஓகே, லிச்சன்ஸ் ஆல்கையில் இருந்தால் அந்த ஆல்கல் காம்பனண்ட்டுக்கு பேர் phycobiont, and the fungal component is known as mycobiont. So அந்த lichens வந்து பாத்தீங்கன்னா அசோசியேஷன், ஃபங்கைக்கும் ஆல்கைக்கும் இது ஒரு அசோசியேட்டரா ஒர்க் ஆகுது. இதுல இருக்கிற ஆல்கல் காம்பனண்ட்டுக்கு பேரு பைகோபயாண்ட். அந்த பைகோபயாண்ட் வந்து ஆட்டோட்ரோபிக். ஓகேவா, அதே இதுல இருக்கிற ஃபங்கல் காம்பனண்ட்டுக்கு பேரு மைக்கோபயாண்ட். Mycobiont is heterotropic. Algae prepare food for fungi. ஃபங்கைக்கு algae food ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. அதே நேரம் ஃபங்கை வந்து ஆல்கேவுக்கு என்னென்ன கொடுக்குதுன்னா ஷெல்டர், அப்சார்ப் மினரல் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர். ஓகே, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கொடுத்துக்குது. ஸோ இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கொடுக்குது இல்லையா, அந்த எந்த மூலயமா கொடுத்துக்குதுன்னா அந்த லிச்சன்ஸ் மூலயமா தான் கொடுத்துக்குது. ஸோ க்ளோஸ் தேர் அசோசியேஷன். நீங்கள் லிச்சன்ஸை வந்து நம்ம நேச்சரில் பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸ் மட்டும் நினைப்போம், பட் லிச்சன்ஸோட என்னென்ன இருக்குது, ஆல்கேவும் ஃபங்கையும் இருக்கும். ஓகே, தே ஹேட் டூ டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் வித் தம். தென் ஒன் மோர் விஷயம் என்னென்னா லிச்சன்ஸ் ஆர் வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். எப்படின்னா லிச்சன்ஸ் ஒரு இடத்துல வளருதுன்னா அங்கே பொல்யூஷனே இல்லைன்னு அர்த்தம். ஒரு க்ளீன் என்வரான்மெண்ட் இருந்தால் தான் லிச்சன்ஸ் வளரும்னு சொல்கிறாங்க. தே டு நாட் க்ரோ இன் பொல்யூட்டட் ஏரியாஸ்.
ஓகே, ஸோ இதுதான் லெஜெண்ட்ஸை பற்றின விஷயங்கள். அண்ட் ஐ ஹோப் ஸோ இதோட இந்த வீடியோ செஷனை நம்ம முடிச்சுக்கிறோம். எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ செஷன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன். இன்னும் வேறு எதனா விஷயங்கள் இதில் தேவைப்படுது அப்படின்னா உங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா தெரியப்படுத்துங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ கேன் மேக் a வீடியோ அண்ட் போஸ்ட் இட் ஃபார் யூ. Thanks for watching. Keep me supporting. Thank you as well. Meet you in the next video.